ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போறது ஒரு அழகான ஒரு கதை தான். இது ஒரு உண்மை சம்பவம். இளமையா இருக்கிறா அவ ஒரு விதவை. அவ ஒரு நாள் அவளுடைய வாழை தோட்டத்துல நின்று இருக்கா. மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அவ கூட அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் நின்று இருக்கிறான். அவ மழையில் நினைறத பார்த்துட்டு அந்த இளைஞனும் 2-3 வாழை இலையை பறிச்சுட்டு வந்து அவளுக்கு கொடை போல அமைக்கிறான். அந்த இலையை பறிச்சு அவளுடைய உச்சந்தலையில வைக்கிறா. மழை துளிகளை அவன் மேல விழாம தடுக்கிறான். அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல நின்று இருக்கிறாங்க. அவன் மெதுவா நெருங்க தொடங்குறான். பிறகு அவ கண்ணத்துல முத்தமிடுறான். அதுக்கு பிறகு உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்கிறோம். இந்த சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலம் நந்த மாவட்டத்தில் நடந்தது. அந்த கிராமத்துல மாதவி என்ற பெண் இருக்காரு. அவளுக்கு வயது 27. அவளுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிஷோர் என்பவரோட திருமணம் நடக்குது. அவரது கணவர் கிஷோருக்கு அவருடைய கிராமத்துல 3 ஏக்கர் நிலம் இருக்கு. அவருடைய கணவர் மிகவும் நேர்மையானவர். அது மட்டும் இல்லாம அவன் தன்னுடைய உழைப்பு நம்பி வாழக்கூடியவரும் கூட. அவர் தனது நிலத்துல தனது பண்ணையில நாள் முழுவதும் கடினமா உழைக்கிறாரு. அவர் தனது மனைவி மாதவியையும் மிகவும் நேசிக்கிறவரு. அது மட்டும் இல்லாம அவளுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனா விதி அவருடைய வாழ்க்கையில் விளையாடுது. கொரோனா காலத்துல அவருடைய கணவருக்கு கிஷோருக்கு கொரோனா தொற்று ஏற்படுது. அவர் உடனடியா அரசு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அப்ப மருத்துவர்கள் சோதனை செய்யறாங்க. இவர் கொரோனா தொற்று சிவியரா இருக்கிறது உறுதி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம மாதவியையும் அவரது பெற்றோர்களையும் அவரை பார்க்க கூட அனுமதிக்கல. அதாவது தூரத்துல நின்று பாக்குறாங்க, கிட்ட நெருங்க கூட அனுமதி வழங்கப்படல. எல்லாமே மருத்துவர்கள் தான் பாத்துக்கிறாங்க. இந்த நேரத்துல மாதவியோட மனம் மிகவும் கலங்குது. அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உண்மையிலே அவளுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. மறுபுறம் அவருடைய கணவர் கிஷோரோட உடல்நிலை மோசமா பாதிக்கப்பட்டு வருது. அவரை நல்லா கவனிச்சுக்கிறது கூட பக்கத்துல ஆளு இல்ல. மருத்துவர்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. ஆனா 4 நாள் கழிச்சு மாதவி வீடு திரும்புறாரு. அவ வீடு திரும்பிய கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது. அதாவது மாதவியோட கணவர் கிஷோர் இறந்துட்டாரு அப்படின்னு செய்தி வருது. அவருடைய உடல் வீட்டு கூட கொண்டு வரல. அரசே அவர் அடக்கம் செய்யுது. அவரது உடலையும் குடும்பத்திடம் ஒப்படைக்கல. இது மாதவிய உருகுலைக்குது. பெரிய மனவேதனைப்படுறாரு. அவ கண்ணீர் விட்டு அழுவுறா. இப்போது அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டுதா அவ உணர்றா. மாதவி தனிமையா இருந்து ரொம்ப வருந்துறா. இந்த நேரத்துல தான் மாதவியோட அப்பா அம்மா உடனடியாக அழைச்சிட்டு போயிட்டு ஆதரவு கூறுறாங்க. ஆனா இப்படி நினைச்சிட்டு இருந்தா இப்படி உனது வாழ்க்கையில நீ என்னென்ன பண்ணுமோ அதை செய்ய அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நாள் மாதவி அவளுடைய பெற்றோர் கூட இருக்கிறாங்க. அப்படி பெற்றோரோட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது அவளுடைய வீட்டுக்கு மாமனார் மாமியாரும் வராங்க. அழைச்சிட்டு போக வராங்க. மாதவி அவளோட மாமியாரிடம், அம்மா நீங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சீங்க, நான் உங்களுக்கு ஒரு சுமையா இருக்க விரும்பல அப்படின்னு மாதவி சொல்றா. ஆனா மாமியாரோ அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நீ வாமா அப்படின்னு மாதவியை கூட அழைச்சிட்டு போறாங்க. மாமியார் வீட்டு சென்ற பிறகு அவளுடைய அறைய அங்க வீட்டை சுத்தம் பண்றா. தூசி எல்லாம் தொடச்சி சுத்தமா கிளீன் பண்றா. அங்க வாழ தொடங்குறா. அவளோட குடும்பத்துல விவசாயம் தான் அவங்களுக்கு எல்லாமே. விவசாயத்தை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. மாதவியோட கனவு தான் எல்லாமே பார்த்திருந்தாரு. மாதவிக்கு விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அவருடைய கிராமத்துல ஒரு இளைஞன் இருக்கிறான். அவனுடைய விவசாய நிலத்துல வாழை தோட்டமோ கொய்யா தோட்டமோ அவன் வச்சிருக்கான். மிகவும் பிரபலமா இருக்கு. அதே போல நானும் ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. மாதவி ஏதாவது ஒரு பயிர் வளர்க்க விரும்புறாரு. ஏன்னா அவருடைய விவசாய நிலத்துல மிகப்பெரிய ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல தண்ணி நிரம்பி வழியுது. இப்ப அவ அந்த இளைஞனை எப்படியாவது நான் ஒரு நாள் சந்திக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஒரு நாள் மாதவி அந்த இளைஞன் வீட்டுக்கு செல்றா. அந்த இளைஞன் வீட்டுல இல்ல. அவனுடைய பெற்றோர்கள் தான் அந்த வீட்டுல இருக்காங்க. அவனுடைய பெற்றோர்கள்ட்ட அவ பேசுறா. அந்த இளைஞனோட பேரு ரவி. அவன் பெற்றோர்கள் சொல்றாங்க, ரவி இப்போது வீட்டுல இல்ல, ரவி இப்பதான் வீட்டு விட்டு வெளியே போனா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவன் வந்த பிறகு கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன், உன்னை வந்து பாப்பான் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரவியின் பெற்றோர்களுக்கு மாதவியை பத்தி நல்லா தெரியும். அதுக்கு பிறகு மாதவிய என்னமா நீ நல்லா இருக்கியாமே அப்படின்னு கேட்டு, உங்களுடைய கணவர் இறந்தது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு அவங்களோட வருத்தத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப மாதவி வீட்டுக்கு வரா. அவ வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே ரவியும் வரான். சாயந்தரம் 4 மணிக்கு அந்த இளைஞன் அவளுடைய வீட்டுக்கு வரான். மாதவி வீட்டுக்கு பைக்ல வரான். அந்த நேரத்துல மாதவியும் வீட்டுல இருக்காரு. மாதவி வீடும் பொதுவான ஒரு வீடு தான். ரவி வந்த பிறகு மாதவி உடனடியா ஒரு சேர் எடுத்து போட்டு உட்கார வைக்கிறா. அவரை உட்கார சொல்லிட்டு 2 பேருக்கும் டீ போட்டு கொண்டு வரா. இப்ப 2 பேரும் டீ குடிக்கிறாங்க. ஒரு கிளாஸ் அவனுக்கு கொடுத்துட்டு இன்னொரு கிளாஸ்ல அவ டீ குடிக்கிறா. அவனிடமிருந்து தூரத்துல உட்காந்துட்டு அவ பேச ஆரம்பிக்கிறா. ஆனா மாதவிக்கு அவனை முன்ன தெரியாததால, ஏற்கனவே அறிமுகம் இல்லாததால அவ பேசுறதுக்கு திணறா. ஆனா ரவிக்கும் இவருடைய கணவர் கிஷோருக்கும் நல்ல நட்பு இருந்தது. அந்த உறவால அவன் பேச ஆரம்பிக்கிறான். உங்க கணவர் ரொம்ப நல்லவரு, நல்ல இதயம் படைச்சவர் அப்படின்னும் அவன் சொல்றான். நாங்க ஒரு நல்ல நண்பர்களா இருந்தோம், ஆனா விதி இப்படி செய்யுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னும் அவன் சொல்றான். இது உங்களுக்கு நடந்தது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். பிறகு ரவி, ஏன் எங்க வீட்டுக்கு வந்தீங்க, ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். இப்ப மாதவி சொல்றா, நான் விவசாயம் பண்ண விரும்புறேன், எங்க நிலத்துல வாழைப்பழம் மற்றும் கொய்யா தோட்டம் நட விரும்புறான் அப்படின்னும் அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம மேலும் அவன் சொல்றா, நான் உன்னுடைய
பண்ணை நிலத்தை பார்த்தேன், வாழை மரமும் கொய்யா மரமும் நல்லா நட்டு நல்லா விளைய வச்சிருக்கீங்க அப்படின்னும் அவ சொல்றா. ஊர்ல எல்லாரும் சிறப்பா விவசாயம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டதும் ரவியும் லேசா சிரிக்கிறான். மன உறுதி இருந்தா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னும் அவன் சொல்றான். பிறகு ரவியும் நீங்க விவசாயம் பண்ண நினைக்கிறது நல்ல விஷயம் தானே, நல்ல முடிவு தானே, என்ன பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்கறான். இப்ப மாதவி சொல்றா, எனக்கு விவசாயம் பத்தி அதிகமா தெரியாது, சரியான புரிதல் இல்ல. மேலும் எங்களுடைய விவசாய நிலத்துல எல்லாமே கிஷோர் தான் பாத்துக்கிட்டாரு, அவரு தான் எல்லாமே கவனிச்சுட்டாரு. இப்ப என்னுடைய கணவர் இல்ல, இப்ப நான் தனிமையில இருக்கிறேன், நான் தான் எல்லாமே செஞ்சாகணும் அப்படின்னும் அவ சொல்றா. அப்படி செய்ய முடியுமா? எவ்வளவு செலவாகும், எத்தனை மரங்கள் நடணும், எத்தனை தொழிலாளர்கள் தேவைப்படுவாங்க, உரம் எங்க வாங்குறது, இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னும் அவ கேட்கிறா. இதுக்கு பிறகு ரவியும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அப்படின்னும் நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். ரவியும் கூட நல்ல இளம் வயதில் இருக்கான். மாதவி ஒரு வயது மூத்தவ. அவர் கடைசியா உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னும் அவன் கேட்கிறான். என்னுடைய பெயர் மாதவி அப்படின்னும் அவ சொல்றா. அதிலிருந்தே ரவி அவளை மாதவி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறான். பிறகு மாதவியும் அவனது உதவியோடு சில வாழை செடிகள் கொய்யா செடிகள் அப்படின்னு வர வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம உரங்களும் கொண்டு வந்து அதை நட்டு அதுல இடுறாங்க. இப்ப மாதவி வேலையாட்களையும் அமர்த்துறா. அவளும் அவங்களோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. ஆனா ரவியோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கிறதால அவனுக்கு விவசாயம் பத்தி அனைத்து புரிதலும் இருந்தது. அது மட்டும் இல்லாம எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நல்ல புரிதலோடு அதிக மகசூல் எப்படி எடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அதனால மாதவிக்கு எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் உடனடியா வந்து அவன் சொல்லுவான். அதாவது மரங்களுக்கு என்ன மாதிரியான மருந்து பயன்படுத்தணும், என்ன மாதிரியான உரம் போடணும், எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்தணும் அப்படின்னு பல விஷயங்களை அவள் சொல்லி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம உரம் பண்றத ரவியே வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் நல்ல குணம் கொண்டவர். இப்படி போயிட்டு இருக்கு. அவர் ரெண்டு பேத்துக்குள்ள நெருக்கமும் அதிகமாகுது. மேலும் வாழைப்பழங்களும் கொய்யா செடியும் நல்லா வளர ஆரம்பிக்குது, நல்லா செழிப்பா வளருது. மாதவிக்கு எப்போதும் வாழை தோட்டம் கொய்யா தோட்டத்து மேலேயே அவள் மனம் அலைப்பாயுது. அந்த அளவுக்கு விவசாயத்துல முழு கவனம் பெறா. அதுதான் அவளுக்கு மகிழ்ச்சி தருது. அந்த தோட்டத்துக்கு போற ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சி தருது. கணவர் இறந்த பிறகு ரொம்ப இடிஞ்சு போனவ இப்பதான் அவ கொஞ்சம் நல்லா உணர்றா. கணவருடைய இனிமையான நினைவோடு அவளோட நாட்கள் கடந்துட்டே வருது. இதுக்கு பிறகு வாழை செடிகள் எல்லாமே 10 மாதங்களுக்கு பிறகு காய்க்க தொடங்குது. அடுத்தடுத்து பழுக்கவும் ஆரம்பிக்குது. எப்படி ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய குழந்தை வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையிலும் கவனிப்பாங்களோ அப்படி வாழை தோட்டத்தையும் கொய்யா தோட்டத்தையும் இவ கவனிச்சுட்டு வரா. அவ வாழை தோட்டத்துல வேலையாட்களை வேலை வாங்குறதும் அவ எப்பொழுதும் வந்துட்டு போறதும் அவளோட நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு வாழை தோட்டத்தில் நடந்து வந்துருக்கா. அவன் வந்துருக்கும் போது பயங்கரமான ஒரு பாம்பு வந்து அவன் முன்னாடி நிக்குது. இதை பார்த்துட்டு பயங்கரமா அந்து போறா, அலறா. ஒரு மரத்துல பாம்பு தொங்கிட்டு இருக்கு. உடனடியா ரவியும் ஓடி வரான். ரவி ஓடி வந்து அந்த பாம்பை ஒரு குச்சால துரத்தி வரான். அந்த பாம்பு ஓடிடுது. அப்பதான் வந்து ரொம்ப நான் பயந்துட்டேன் அப்படின்னும் ரொம்ப பயத்தோட சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவனும் தோட்டத்துல எல்லாம் பாம்பு வர்றது சகஜம்தான். இங்க எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் இங்க பாம்பு இருக்கலாம், என்னாலும் நடக்கலாம், நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான். பிறகு ரவியிடம் மாதவி நன்றி தெரிவிக்கிறா. பிறகு சரிங்க நான் போயிட்டு வரான்னு சொல்றான். ஆனா மாதவியோ கொஞ்சம் இருங்க உணவு சாப்பிடலாம் அப்படின்னும் அவன் சொல்றான். மதியத்துக்கு அவர் ரொட்டி கொண்டு வந்திருக்கா. அந்த ரொட்டியை பிரிக்கிறா. இல்லைங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னும் ரவி சொல்றான். இல்ல கண்டிப்பா நீங்க சாப்பிட்டே ஆகணும், 2 ரொட்டி நாள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். அவன் உடனடியா ஒரு மரத்துக்கடியில போய் உட்காரான். ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வந்து கொடுத்து கையை கழுவு சொல்றா. அவனும் கழுவுறான். மாதவி எதிரே உட்காந்து அவனும் உணவு சாப்பிடுறான். இப்ப மாதவிக்கு பலவிதமான எண்ணங்கள் வந்து போகுது. அதாவது கிஷோர் இருக்கும்போது அவருடைய கணவர் இருக்கும்போது அவருடைய கணவர் எடுத்த மாதிரி வந்து உட்காந்துருப்பான். எப்பொழுதும் அவனுக்கு உணவு கொண்டு வருவா. அப்போ உணவு கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. இதை அவன் நினைச்சிட்டே இருந்திருக்கிறா. இப்ப ரவியும் ரொட்டி சாப்பிட்டு முடிக்கிறான். இப்ப ரவி எனக்கு வேலை இருக்கு, நான் தோட்டத்துல வாழைகளை பறிக்க போறான் அப்படின்னு சொல்றா. அப்படியா, எப்படி நீங்க வாழைகளை பறிப்பீங்க, எனக்கு சொல்லி விடுங்க அப்படின்னு அவன் கேட்கிறா. 2 பேருமே வாழை தோட்டத்தை சுற்றி வராங்க. வாழைப்பழங்கள் எல்லாமே பெருசு பெருசா வளர்ந்துருக்கு, எல்லாமே முத்திருச்சு. இந்த நேரத்துல அவன் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கா. வாழைப்பழமும் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு மாதவி நீ கஷ்டப்பட்டது வீணாகல அப்படின்னும் இப்போ சந்தையில வாழைப்பழங்களுக்கு நல்ல கிராக்கி இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். இன்னும் 20 நாள்ல இந்த வாழைப்பழம் எல்லாம் வித்துடலாம் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்ட மாதவியும் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றாரு. ரவியும் மாதவி கூட அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். சில விஷயங்கள் தெரியாது போல மாதவியும் கேட்டு இருக்கிறா. ஆனா மாதவியோட கண்ணை பார்த்து ரவியால் அந்த அளவுக்கு பேச முடியல. ஏன்னா அவனும் ஒரு இளைஞன். அவனுக்கு மாதவிய ஒரு உதவியா பாக்குறது அது சரியாகாது அப்படின்னும் அவன் நினைக்கிறான். அப்படி நினைச்சு அவளை விட்டு விலகியே அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். இது போல அந்த தோட்டம் முழுவதும் சுத்தி வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க. இப்ப 2 பேருக்குமே சோர்வா இருக்கு. ஒரு மரத்துக்கடியில் நின்று இருக்காங்க. இந்த நேரத்துல பயங்கரமா மேகம் இருள் போல சுடுது, தூரலும் அடிக்க ஆரம்பிக்குது. திடீர்னு பலத்த மழை பெய்யுது. இப்ப 2 பேருமே நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ரவி 2 இலையை பறிச்சு அவளுக்கு குடை போல தலைமையில வைக்கிறான். அவன் மேல ஒரு சொட்டு கூட தண்ணி போல அப்படியே பிடிச்சிட்டு நிக்கிறான். அவளும் பார்த்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல மாதவிய மெதுவா நெருங்குறான். அவளும் எதுவுமே சொல்லல. இந்த நேரத்துல அவளும் கண்ண முடிகிறா, முத்தமிடுறான். மாதவியோட நெற்றியில
முத்தமிடுறான். ஆனா அவ எதுவுமே பேசல, அப்படியே கண்ண மூடிட்டு இருக்கா. அந்த நேரத்துல மாதவியும் நன்றாக உணர்றா. இப்ப மாதவி ரொம்ப வெக்கப்படுறா. இப்ப ரவி முகத்தை பார்க்கல. மாலையில மாதவி வீடு திரும்பிய பிறகு அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுறா. அங்க நடந்தது அடிக்கடி அவன் முகத்துல அவன் மனதுல வந்துட்டு போயிட்டு இருக்கு. பல நாட்களுக்கு பிறகு வாழைப்பழங்கள் எல்லாம் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் ரவி வாழைப்பழங்களை வாங்கும் வியாபாரி அழைச்சிட்டு வரான். அழைச்சிட்டு வந்து வாழைப்பழங்கள் எல்லாம் ஒரு நல்ல ரேட்டா பேசி வித்து தரான். அவளுடைய வாழைப்பழங்களுக்கு நல்ல விலை கிடைக்குது. அனைத்து வாழைப்பழங்களும் விட்டு தீருது. மாதவிக்கு பணம் முழுவதுமா வந்து சேருது. இந்த விவசாயத்துல வெற்றி அடைஞ்சதால இப்ப ரவிக்கும் மாதவியை ரொம்ப பிடிக்குது. மாதவிய அவர் நிறைய பாராட்டுறாரு. முயற்சி செஞ்சா எப்படிப்பட்டவங்களும் நல்லா விவசாயம் செய்ய முடியுங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம் அப்படின்னும் ரவி சொல்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மாதவி தன்னை பத்தி இன்னும் அதிகமா நம்பிக்கையோடு உணர்றா. இப்போது மாதவி பேசுறா, உன்னுடைய உதவி இல்லாம இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னும் அவர் சொல்றா. ரவி நீங்க இருந்ததாலதான் இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னும் அவர் சொல்றா. மறுபுறம் கொய்யா மொட்டுக்களும் நல்லா வளர்ந்து நல்லா காய்க்க ஆரம்பிக்குது. அதுவும் அறுவடை செய்றாங்க. இது எல்லாமே ரவியோட ஆதரவால தான் சாத்தியமானது அப்படின்னும் அவன் உணர்றா. இப்பதான் அவன் நினைக்கிறா ரவிக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னும் அவன் நினைக்கிறா. அதனால கடைக்கு போயிட்டு நல்ல ஒரு வாட்சா ரவிக்கு வாங்கிட்டு வரா. பிறகு ஒரு நாள் மதிய உணவு நேரம். அந்த நேரத்துல ரவியை ஃபோன் பண்ணி அவன் வீட்டுக்கு வர வைக்கிறா. அவனுக்காக நல்ல உணவு சமைக்கிறா. இப்ப மதியம் 1:30 மணி ஆகுது. ரவியும் வந்து சேர்றான். மாதவி அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்குறா. உள்ள வந்த பிறகு ஒரு பாய விரிச்சு போட்டு உட்கார சொல்றா. தட்டுல உணவு வச்சு சாப்பாடு வச்சு அவனுக்கு கொடுக்குறா. ஆனா ரவிக்கோ சாப்பிட மனசு வரல. ஆனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து உணவு சாப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ரெண்டு பேரும் சேர்ல உட்காந்து பேசுறாங்க. இப்ப ரவி ஒரு சின்ன கவர் எடுத்து மாதவிட்ட கொடுக்குறான். இப்ப மாதவியும் இது என்ன ரவி அப்படின்னு அவ கேக்குறா. நீ அதை திறந்து பாரு அப்படின்னும் அவன் சொல்றான். பிறகு மாதவியும் கவரை ஓபன் பண்ணி வெளியெடுக்கிறா. அதுல பட்டுப்புடவை இருக்கு. மாதவிக்கு அழுகிய வந்துருச்சு. மாதவிக்கு அழுகிய நிறுத்த முடியல. அவ கண்ணீரோட வீட்டுக்கு சென்று அலமாரியில் உள்ள தன்னுடைய கண்ணாடி எடுத்து முகத்தை பாக்குறா. அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வெடியுது. இப்ப ரவி கொண்டு வந்து கொடுத்த அந்த பட்டுப்புடவையும் அவ கட்டுறா. அதை அணிஞ்சுக்கிட்டு அவனுக்காக வாங்கி வச்சிருந்த அந்த கடிகாரத்தையும் எடுத்துட்டு அவ வெளில வரா. இப்ப ரவிக்கு முன்னாடி அவன் நிக்கிறா. பார்க்கும்போது லட்சுமி மாதிரி இருக்கா. ரவியும் மேலிருந்து கீழே பாக்குறான். மாதவி அந்த புடவையில ரொம்பவே அழகா இருக்கா. இப்ப மாதவி ரவி முன்னாடி வந்து நிக்கிறா. கையை நீட்டு அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப ரவியும் கையை நீட்டுறான். இப்ப மாதவி அவனுக்காக வாங்கி வச்சிருந்த அந்த கடிகாரத்தை வெளில எடுக்கிறா. இப்ப இதை கட்டிக்க அப்படின்னு அவன் உணர்ச்சிப்பட்டு சொல்றா. இப்ப அவனும் கையில வாங்குறான். அதை ஓபன் பண்ணி பார்த்ததும் அவன் உடனே அவன் உணர்ச்சிப்பட்டு மாதவியை பாக்குறான். ரவியின் முகம் மெதுவா மாதவியை நோக்கி வருது. இந்த முறை மாதவி கண்களை மூடல. இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. உடல்களுக்கு அப்பாற்பட்டது மனது அப்படின்றது அங்க புரியுது. இப்பதான் ரெண்டு பேருமே சிறிது நேரம் கழிச்சு ரவி எதுவுமே பேசாம வெளில போயிடுறான். மாதவியால எதுவும் சொல்லக்கூட முடியல. பார்த்துட்டே நிக்கிறா. 3 நாள் கடந்த பிறகு ரவி தனது பெற்றோர்களை அழைச்சிட்டு அவளுடைய வீட்டுக்கு வரான். அவள் வரும்போது சொல்லக்கூட இல்ல. அவளை பார்த்த பிறகு மாதவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. காரணம் தெரியாம குழம்பிட்டு இருக்கா, யோசிக்கிறா. ஆனா ரவி ஏற்கனவே தனது பெற்றோர்கள்ட்ட சொல்லி தான் அழைச்சிட்டு வரான். அவன் மாதவியை விரும்புறதா அவன் சொல்றான் அவனுடைய பெற்றோர்கள்ட்ட. ஆனா முதல்ல அவன் மறுத்துடுறாங்க. பிறகு இவனோட அன்பை பார்த்து அவனுடைய பெற்றோர்கள்ட்ட இருந்து சம்மதம் வருது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மாதவி எப்படிப்பட்ட பெண்ணுன்னு. ரவி வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வந்த பிறகு உடனடியா அவனுடைய பெற்றோர்களும் மாதவியை பார்த்து பேசணும்ட்டு வராங்க. இப்ப ரவியோட அம்மா மாதவி ரவி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். உனக்கு ரவியை பிடிச்சிருக்கா அப்படின்னும் அவன் கேட்கறாங்க. அவ அதிர்ச்சியில இருக்கிறா. அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருது. ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருந்த போது ரவி அவளை ஆதரிச்சான், அரவணைச்சான். அவளுடைய நிலத்துல வாழைமரம் நட்டத்திலிருந்து அதை அறுவடை பண்ற வரலையும் ரவியோட ஆதரவு முழுமையா இருந்தது. அவளுடைய ஒவ்வொரு அடியிலையும் அவன் உதவி செஞ்சான். கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது கூட அவன் பின்னாடி இருந்து ஆதரவு தெரிவிச்சான். எனவேதான் மாதவி கண்ணீரோடு இந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க. ஆனா எனக்கு முன்னாடியே திருமணமானது தெரிஞ்சோம் இப்படி வந்திருக்கீங்களே அப்படின்னும் அவ கேட்கறா. நான் ஒரு விதையை கூட அப்படின்னு தெரிஞ்சோம் கேட்குறீங்க, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னும் அவ சொல்றா. இந்த வார்த்தைகளை கேட்டதும் ரவியோட பெற்றோர்கள் எங்களுக்கு முழு சம்மதமா நீ சொல்லுமா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. உன்னை போல நல்ல குணமுள்ள உன்னை போல ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும், நீ என்னுடைய மருமகளா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. நீ என் வீட்டுக்கு வர்றது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை விட எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எதுவும் இருக்க போறதில்லை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இந்த வார்த்தை கேட்டதும் மாதவியோட மனம் கலங்குது, மகிழ்ச்சியால் நிறையுது. இப்ப சில நாட்களுக்கு பிறகு மாதவி ரவியோட திருமணம் மகிழ்ச்சியா நடைபெறுது. எந்த ஆடம்பரமும் இல்லாம அமைதியா நடக்குது. இப்ப மாதவியும் ரவியும் ஒன்னா அவங்களுடைய நிலத்தை உழுது பயிர் வச்சு சந்தோஷமா வாழ்றாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே விவசாயத்துல நல்ல அனுபவம் இருக்கு. ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறாங்க.